ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 250 கிராம் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு 4 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து 250 கிராம் எடுத்து கழுவிட்டு 4 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதான் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 8 ஹவர் ஊற வைக்கணும் மாவை. ஊற வச்சுட்டு அப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நம்ம மிக்சியில் போட்டு ஃபுல்லாக ஓட விடக்கூடாது. நம்ம பல்ஸ் விட்டு தான் அரைக்கணும். அது எப்படி அரைக்குதுன்னு பார்க்குறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நம்ம கெட்டியாக அரைக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது பல்ஸ் விட்டு அரைச்சதுனால கொஞ்சம் ரவை மாதிரி நொய் நொய்யாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கெட்டியாக அரைச்சி ஊற்றிக்கணும், தண்ணி ஊற்றாமல். ஜாரில் உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்துலேயே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். இதையும் பல்ஸில் தான் அரைக்கணும். நொய் நொய்யாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை நான் 2 வாட்டியாக போட்டு அரைக்க போகிறேன். நிறையா இருக்குது. இப்போ உளுந்தும் நல்லா பல்ஸ் விட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நொய் பதத்துக்கு எடுத்து போட்டோன்னா தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி கெட்டியாக தான் அரைக்கணும். இப்போ 2வது தடவை அரைச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் உப்பு போடாமல் அப்படியே கரைச்சி வைக்க போகிறேன். நம்ம ஊற்றும் போது இல்லை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கரைச்சி வச்சுட்டு ஒரு 8 ஹவருக்கு நல்லா ஊற விடணும். இதை மாவை நல்லா புளிக்கணும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். 8 ஹவர் கழிச்சு பார்க்கலாம் மாவு புளிச்சோடனே. நம்ம காஞ்சிபுரம் இட்லி மாவு இப்போ அரைச்சி புளிக்க வச்சாச்சு. இப்போ 8 ஹவராக இது புளிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் என்னென்ன சொல்கிறேன். அதுக்கு 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 பிடி முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சுக்குத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் அதிகமாக நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதை இஞ்சி பொடியை நறுக்கினது 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தயிரை 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் ஊற்றிக்கிறேன். மாவு நம்ம அரைச்சி கரைச்சி வைக்கும்போது உப்பு சேர்க்கல. உப்பு நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். கெட்டியாக தான் இருக்கணும். அந்த இட்லிக்கு தண்ணி ஊற்றினா அது சரியாக வராது. அதே மாதிரி பல்ஸ் விட்டு அரைச்சி தான் இந்த மாதிரி மாவு கொருன்னு இருக்கணும். நைஸெல்லாம் அரைச்சிடக்கூடாது. இப்போது தயிரும் உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போது எல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முதல்ல முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடு ஏறட்டும். முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போது மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு.
நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்க்குறேன். இப்போ இஞ்சி சேர்க்குறேன். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இடித்த சீரகத்தை சேர்த்துட்டேன். இடித்த மிளகு சேர்த்துட்டேன். இப்போது பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடு ஏறட்டும். அதுங்காட்டி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுக்குத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் போடக்கூடாது, நெய்லையும் சேர்க்கக்கூடாது, வெறும் மாவில் தான் சேர்க்கணும். அதனால் நான் இப்போ சேர்க்குறேன் சுக்குத்தூள் லாஸ்ட்டாக. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் இந்த கொத்து வச்சுக்கலாம். இந்த சின்ன சின்ன கப்பில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கப்பில் தான் மாவு ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக ஊற்றாமல் நம்ம முக்கா ஊற்றினா போதும். அது வெந்து மேலே ஃபுல்லாக வந்துடும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் மாவு. ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணால் அப்படியே லெவலாக வந்துடும். இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். அதில் இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ இட்லி வந்துட்டுருக்கோம். நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அவிச்சி இட்லி வந்து நம்ம கிண்ணத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் மாற்றி வச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காஞ்சிபுரம் இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.